ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இப்போ தான் எந்திரிச்சோம். அங்கே காஃபி குடிக்கலாம். தண்ணி காய வச்சுருக்கேன். குளிச்சுட்டு நம்ம கிளம்பணும். கரெக்டாக எந்திரிச்சிட்டாங்க. குட்டிச்சாமி ஏடி பெரியசாமி ஏடி தான் எழுப்பி விட்டது. பிரியா எந்திரிமோ, மணி 6 ஆயிடுச்சு அப்படின்னு. இதுகளை எப்படி தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சாவே பயத்தோடு நம்ம பயங்கரமானதாக உட்காந்துக்கிட்டு இருக்கார் அவர். எப்படி தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. போகிறக்கு 3 பேரும் கிளம்பிட்டோம். முதல் தடவையாக ட்ராவலிங் டைமில் வந்து சார் வந்து டிஷர்ட் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருமே நேவி. பாப்பா நேவி கோட்டு, நான் நேவி, மாமாவும் நேவி. பாப்பாவோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூட்டை, இந்த பை, அது போக இந்த சிலிண்டர் மட்டும். வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு இன்னொரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு சீப்பு. வாட்டர் பாட்டில் இல்லாமல் பாப்பானால இருக்கவே முடியாது. செட் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். கர்ச்சீஃபு, பாட்டில், பர்ஸு, பவர் பேங்க்கு, சார்ஜரு எடுத்தாச்சுப்பா. வந்து பார்த்திங்கன்னா நான் காஃபி குடித்தேன். மாமா டீ குடித்தாங்க. பாப்பா பால் குடிச்சிட்டு நம்ம கிளம்புறோம். அத்தையும் ஃபோன் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மணி இங்கேயே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. நம்ம கிளம்பினோம்னா தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம வர முடியும். பாத யாத்திரை பக்தர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பாத யாத்திரை போவோம். பட் ஆனால் இந்த வருஷம் போவோமா என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியலை. பார்க்க ஆசையாக தான் வருது. ஆனால் பிள்ளை எங்கே விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு தெரியலை. பார்க்கலாம். என்னடா இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? மாமா வந்து ஏடிஎம்மும் எடுக்கலை, அந்த மொபைலையும் எடுக்கலை, வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டார். திருப்பியும் போயிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6-7 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்துட்டு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க்கில் நின்னோம். நான் அப்போவும் சொன்னேன், என் மொபைலு, பவர் பேங்க்கு, சார்ஜர் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் மொபைல் எடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். எடுத்திருக்கேன்னு சொன்னார். பட் ஆனால் எடுக்கலை. இப்போ திருப்பி தாட்டி விட்ருக்கேன். இந்த மூட்டையும் இதையும் மட்டும் வச்சுட்டு சிலிண்டரை எடுத்துகிட்டு மாமா வண்டியில் வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. நான் தெளிவாக கேட்டேன், மொபைல் எடுத்துட்டிங்களா, ஏடிஎம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு. ஒரு வழியாக வந்துட்டாருங்க. இப்போ தான் வந்தார். மூட்டையெல்லாம் மூணு வச்சுட்டு இந்த குட்டி தூக்கி பின்னாடி போட்டார். குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டட 4 ரோட்டில் முக்கில் இருக்குது இந்த பேக்கரி. நம்ம மாலை போட்டு வந்தோம்னாலும் இங்கே தான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கேயே மணி 9 ஆயிடுச்சு. இனி எப்போ நம்ம அங்கே போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம். பட் ஆனால் வீடு வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். டவுட்டாக இருக்குது. அத்தை வரேன்னு சொல்லியிருக்காங்க. நின்றுட்டு இருக்கோம். அந்த பக்கம் திறந்துருக்கு. சரி.
அத்தை வந்து பணியாரம் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிருக்காங்க. பணியாரம் சுடுறதுக்கு பாப்பாவுக்கு. நாங்கள் வெளியே உட்காந்துட்ருக்கோம். அவங்க வீட்டில் தான் இருக்கோம். அத்தை வந்து பாப்பாக்காக இங்கே உள்ள ஸ்பெஷல் இது என்னது ஜீரா ஊற்றிருப்பாங்க. பால்பன் அங்கே வந்து திருப்பூர்லலாம் கிடைக்கிற மாதிரி வந்து இது கிடையாது. இது வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் வீட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு குன்றுவேன். பணியாரம் கொண்டு வந்தாச்சு. ஒரு வயது ஒரே வயது முடிஞ்சு அவ்வளோதான். ஒரு வயடா சாப்பிட்டு டீ வச்சு குடித்தோம். டீ வச்சு கொடுத்தாங்க, குடித்தோம். குடிச்சிட்டு அம்மா அத்தைக்கு வந்து கீழெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஹோட்டல் கடை வந்து வச்சுருந்தாங்க. அதோட பாத்திரம்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. எல்லாம் வந்து அப்புறமா எடுக்கிறேன். நாங்கள் ஃபுல்லாக தோசை கல் வேறு. தோசை கல் 2 கல். தெரியல, இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்களாட்டிருக்குது. புக்ஸ் எல்லாம் படிப்பாங்களாட்டிருக்கு. நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குது. புக்ஸுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. பாத்ரூம்லேயே அட்டாச். ஆனால் நல்ல பெரிய வீடாக இருக்குது. அத்தைக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டோம். அத்தையை வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க இது தெரியாது அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு சூழ்நிலை, நம்ம வந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டேன். இருந்தாலும் அவங்கள பிரிஞ்சு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம கிளம்பிட்டோம். எங்கடா வண்டி நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு தெரியல, ஒரு டேம் ஆறா தண்ணி இருக்குது, விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மாமாவும் பாப்பாவும் அந்த சைடு இடம் இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க. பார்த்துட்டு அங்கே நிற்கிறாங்க. பஸ் ரோடு கிராஸ் பண்ணி வரணும். பார்க்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்க. தண்ணி வருங்க எவ்வளோ நிறைய போகுது. போன டைம் வந்தப்போ தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை வந்தப்போ தண்ணி நிறையாவே போகுது. விளையாடலாம்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம். ஏங்க அந்த நீர் இருக்காங்க, அந்த நீர் எப்படி போனாங்க? அங்கே இருக்காங்க ஒரு நாள். இன்னைக்கு வந்து இங்கே போய் ஜாலியாக விளையாட போகிறோம். நல்ல வேளை பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாம் சரி. இது ஒன் வே. இந்த ரோடு எங்கே போய் கட் பண்ணுவீங்க? இந்தாங்க சாவி. இன்ன வரைக்கும் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். பசி வேற ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப பசி. விளையாடிட்டு போவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கு இது போவோம். வாங்க இப்போ விளையாட போவோம். வழி கேட்டோம். அந்த தாத்தா இது வழியாக போங்கம்மா, கரெக்டாக உள்ளே போயிடுவீங்க அப்படின்னாரு.
வந்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் வாங்க போவோம். ரொம்ப நாள் ஆசைங்க இந்த சைடு வந்துட்டு போக முடியாமம்மா. எவ்வளோ தடவை வந்துட்டு போகணும்னு நினைப்பான். பட் ஆனால் திருப்பி ரிட்டர்ன் வரையில் ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிரும். நம்ம இல்லை நேரமாக போவோம், இல்லை லேட்டாக வந்துடுவோம், அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வரனால குளிச்சுட்டு போக முடியாது இல்லையா, கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகல. அதனாலேயே நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். இந்த தடவை வந்துட்டோம். ஐ தண்ணி இதுதானா? ஓ செப்பல் உள்ள வச்சிட்டா? எதில் வைப்பீங்க? வண்டி மேலே வைங்க. ஏய் அதில் இது இருக்கு, எடுத்துக்கிட்டீங்களா? மொபைலெல்லாம் மொபைல் எடுத்து அதான் இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அப்பா கூட மீன் பிடிக்கிறீங்களா? சாலு சேலை வலை ஒன்றுமே இல்லாமல் பிடிக்கிறீங்களா? எதில் பிடிக்கிறீங்க? கையிலேயே பிடிப்பீங்களா? ஆமாம் 2 கிலோ பிடிச்சிருப்பீங்களே. அவ என்னமோ பிடிச்சிட்டா. என்னடி பிடிச்ச? நண்டா? கடலை நட்டு வறுத்துட்டு இருக்கிறப்போ ஏன் மேல அடிக்காத செல்லு. அவங்க இங்கே மீன் பிடிக்கிற வரைக்கும் மீனே வரல, ஓடிருச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக வந்து என் கால்கிட்ட வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்தா அங்கே மீன். இங்கே பாருங்க, மொத்தமாக இங்கே இருக்குது மீன். பாப்பா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீச்சல் பழகுறாங்களாம். அவளுக்கு அந்த ஓடுற தண்ணிக்கு அங்கே போகணும். இப்போ அவளுக்கு தண்ணி நல்லா எப்படி அவள் விளையாடுறியா இல்லை? இங்கே இருங்க, அவன் நினைப்பான் நான் பண்ணுறேன்னா இல்லையா டாடி, நீ என்னை வச்சு நல்லா பண்ணுறடா. இப்படி அடிக்கணும் இங்கே மட்டும் உட்காரு ஒரு 2 நிமிஷம் பாரு. தலை நினைக்கிறேன். கிளம்பியாச்சு, போயிட்டு நீ சாப்பிட்டு கிளம்பலாம். என்ன பண்ணுறீங்க? 60 அடி கூந்தல் காய வைக்கிறீங்களா? உள்ள பிடி காய வேண்டாமா, நின்றுத்தாங்க. இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தனால பரவாயில்ல, கோட்டையும் அது மேலேயே போட்டுக்கிட்டா. ஓகே நிமிர்த்தாங்க. சாரி இங்கே சாரி. ஆடாடுன்னு ஆடிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க மேடம். சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மாமா வண்டி எடுக்கிறாரு. நீ போகலாம், போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம். வீட்டில் போய் செய்கிறேன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கழுவி ஊற்றுனாரு. அப்புறம் சரி போகல, ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏப்பா எப்படி ஹோட்டல் தாராவரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே தாண்டி போய் சாப்பிட்டுக்கலாம்? நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க. நல்ல ஹோட்டல் எனக்கு எப்படி தெரியும்? பார்த்தா வந்து தெரியும். நல்ல ஹோட்டல் எழுதி வச்சிருப்பானுங்களா? நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்து. இல்லை டெய்லி என்னை பார்த்தா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அப்படி திடீர்னு சொல்லிட முடியாது. ஹோட்டலில் சாப்பிட மாட்டேங்க, நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்து.
சரி, எந்த ஹோட்டல் பேர் நல்ல ஹோட்டல் போட்டுருக்கு அதில் சாப்பிடலாம்ப்பா. சரி வந்துட்டோம். நல்ல ஹோட்டல் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன்டி, உன்னையே வச்சுக்கிறேன். நீ சொன்ன எங்கேயுமே நல்ல ஹோட்டல் எழுதல, இங்கே எழுதிருந்துச்சா? கொங்கு ஹோட்டல் எழுதிருக்கு. அதனால வந்தீங்களா? கொங்கு ஹோட்டலுக்கு முடி வந்துட்டீங்க. தங்க என்ன சாமி வேணும்? பிரியாணி வேணுமா உங்களுக்கு? பிள்ளைங்கிறது கரெக்டாக நிரூபிக்கிற பத்தியா? எந்த தங்க வேற ஏதாவது வாங்கிக்கலாம் சாமி. இப்போ எனக்கு புரோட்டா போதும். எனக்கு பிரியாணி. எனக்கு அவளை திங்காம இரு, உனக்கு என்ன பண்ணுறது? அதுதான் நீ இருக்கிறீங்க. நான் தானே பண்ணாந்தே. ஆமாம், மிச்ச மீதில் நீங்களுக்கு நீ தான் இருக்கிற. சாப்பிட்டு கிளம்பி இப்போ போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ தாராங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நல்ல ஹோட்டலா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே நல்ல ஹோட்டல் தான். வந்தாச்சுங்க, இப்போ தான் வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. இப்போ தான் வந்திருக்கோம். பாத்ரூமில் லைட்டு வந்து அப்படியே எரியுது. டிவி வந்து ஆன் பண்ணது வந்து அப்படியே ஆன்லேயே இருந்திருக்குது. அப்படியே வந்து கிளம்பியிருக்கோம். எல்லாமே வாங்கினிய செவ்வாழை ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று மறந்துட்டேன். வந்து மளிகை கடைக்கு போயிட்டு தாங்க வந்து நம்ம வீட்டுக்கு நேராக வந்தோம் இல்லையா? மளிகை கடையில் இருந்தால் வந்தோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு குட்டி காலிஃப்ளவர் அது 10 ரூபான்னு சொன்னாங்க, அது வாங்கிட்டேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கீரை கட்டும் 2 பால் பாக்கெட்டும் வாங்குச்சு. இருந்தால் தானே சமைக்க முடியும். வெங்காயமே இல்லை. அப்புறம் எப்படி சமைக்கிறதுக்கு இது வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு தான் வாங்க முடியும். ஏதாவது வச்சு சமாளிச்சுக்கலாம். என்னடா எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? அத்தை வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து, அதாவது அவங்க ஊர் சைடு ஃபேமஸான ஒரு பால் பன். இதில் வந்து நம்மெல்லாம் இங்கே பால் பன் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே 0 வந்து இது ஆயிருக்கும், ஊறி தான் வைப்பாங்க. அங்கே வந்து அப்படி கிடையாது, 0 ஊற்றி கொடுப்பாங்க. இதில் வந்து அடியில் ஃபுல்லாக 0 இருக்குது. வாங்க எடுத்து பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். அப்படின்னு எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காது. போண்டா போட்டு உள்ள 0 ஊற்றி கொடுத்துருக்காங்க. போண்டாவா? லூஸு, பால் பண்ணுது. ஜீரா அப்படியே தட்டில் ஊற்று. நீ உனக்கு சாப்பிட தெரியல, ஜீராவோட தட்டில் போடு அப்படியே. அது உறிஞ்சிருச்சு எல்லாத்தையும். பால் பண்ணு லூஸு. அப்புறம் என்னது? போண்டா போட்டு போண்டாவுக்குள்ள 0 தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. லூஸு, பால் பண்ணு. இப்படியே சாப்பிடுவோம். இங்கே ரவுண்டாக இருக்கும் பிரியா, இந்த மாதிரி பண்ணில் போடுறாங்க. இங்கே இங்கே போடுறது பண்ணில் போடுவாங்க. ஓகே, வேண்டாம்னா கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். சொன்னேன் நான், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே இருக்கிற பால் வேறு, அங்கே இருக்கிற பால் வேறு. உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. எனக்கு இது தனியாக சாப்பிட பிடிச்சிருக்கு. பட் ஆனால் 0 ஊற்றி சாப்பிட பிடிக்கல. இது தனியாக நல்லா இருக்கு. நல்லா ஊர்னு நல்லா போயிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் சாப்பாடு சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடையில் வந்து எப்படி சொல்கிறது, கடையில் புரோட்டா வாங்கிட்டு வருது இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் கடையில் உட்காந்து நம்ம சாப்பிட்டது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது பிரியாணி இந்த மாதிரி பாப்பா. ஆனால் வந்து இன்றைக்கி எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த இது இல்லை. பாப்பா வந்து பிரியாணி அவள் ஒன்றும் சாப்பிட மாட்டா இல்லைங்களா, அந்த சிக்கன் அதெல்லாம் வந்து அவள் சாப்பிட்டுக்கிட்டா. நான் வந்து
பிரியாணி வந்து சாப்பிட்டேன், மாமா வந்து பரோட்டா சாப்பிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து தண்ணியில் விளையாண்ட இடம் வந்து நாங்கள் போகையிலெல்லாம் பார்த்துட்டே போவோம், பார்த்துட்டே வருவோம். பட் ஆனால் வந்து ஒரு நாள் நின்று அங்கே வந்து நாங்கள் விளையாண்டது கிடையாது. அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான். அதை தாண்டிலும் அத்தை அவங்க வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. சரி அவங்களால முடியலன்னா நம்ம பார்த்துக்கலாம், போகட்டும், போய் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அங்கே இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற ஜாமான் அதான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம். இருந்தாலும் எனக்கு வந்து வருத்தம் தான். நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் எங்கே வரோம் எங்கேயுமே நம்மளும் போகிறது கிடையாது, வர்றது கிடையாது. அதனால் அத்தைக்கிட்ட புரிய வச்சுருக்கோம், அத்தைக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க அங்கே இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்ம பாத்திரம் எல்லாம் அப்படியே கொண்டு போனனால ஒரு இதாக இருந்துச்சு. இனிமேல் வந்து பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா வந்து நம்மளுக்கும் வீடு இருக்குது, அத்தை வீடு இருக்குது, அத்தை வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் போவோம். ஏன் அப்படின்னா எங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அப்படி ஆசையெல்லாம் நிறையா இருக்குது. அத்தை வீடு இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி வந்து போகணும், நம்மளுக்கும் யாராவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கள் அத்தை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டது கிடையாது. பட் ஆனால் இப்போ போயே வெறும் 2 நாள் தான் ஆகுது. ஆனால் ஒரு நாளைக்கு மட்டுமே எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிடுறாங்க, 2-3 தடவை ஃபோன் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கெல்லாம் ஏன் சாமி சொல்லு சாமி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது வந்து எங்களுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மாமாவுமே லைட்டாக ஒரு மாதிரி அழுத மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் ஓகே தாங்க, ஹாப்பி தான். எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். நம்ம வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஸ்மிதா ப்ளஸ் பிரியா முனிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பாய் காய்ஸ், see you. பெல் பட்டன் அனுப்பி ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.